गाइस மேல போலாம் வாங்க. இன்னும் மேல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆல்ரெடி ஆஞ்சநேயர் சுவாமியிலேருந்து அடிவாரம் பெருமாள் சாமி வர நடைப்பயணத்தை வர பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கலாம் வாங்க. மக்களே, இது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே போய் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லை, நடந்து போகிற மாதிரி. அதில் நடந்து போகலாம் நீங்கள் வேணாக்கா, இல்லை பைக்கில் போகிறதா இருந்தால் பைக்லேயும் போகலாம் வாங்க. மேலெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். சனி ஞாயிறில் எங்கேயாவது ட்ரிப்பு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். பெஸ்ட்டு சூஸ். பைக்கில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே பெருமாள் கோயில் இருக்கும். நீங்கள் சாமி கும்பிட்டுட்டே திரும்ப மேலே போகலாம். பைக்ல ஏறினீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெருமாள் கோயில் இருக்கும். இந்த பக்கம் ரைட் சைடு பாத்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னாக்க நந்தீஸ்வரர் ஆலயம் இருக்கும். அங்கேயும் போயிட்டு நீங்க சிவனை சாமி கும்பிட்டு போலாம் மேல. அப்படியே நீங்க 2 கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா கிருஷ்ணரை வணங்கிட்டு நீங்க மேலே போகலாம். மக்களே வாங்க, கிருஷ்ணரை கும்பிட்டு போவோம். மக்களே, பாதி மலை ஏறி வந்தாங்கன்னா கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு நம்ம வேற லெவல்ல பயணத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். வேற லெவல்ல இருக்குது பாருங்க. பாருங்க, உங்க அப்படியே பனி மேக மூட்டெல்லாம் வேற லெவல்ல இருக்கு காய்ஸ். ராதே கிருஷ்ணா சரணம் சரணம், கேசவா ஹரே ராமா சரணம். காய்ஸ் மேல போலாம் வாங்க. இன்னும் மேல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. ரோடுலாம் கொஞ்சம் டேமேஜா தான் இருக்கும். நீங்க தான் பார்த்து சேஃபா போயிட்டு வரணும். மேலே வந்தாச்சு. மேல போலாம் வாங்க. நான் மலை ஏறினோடனே சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்னா, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு சின்ன ஸ்டார் ஆக்டராக ஆயிடணும் அப்படின்ட்டு தான் வேண்டிக்கிட்டேன். முழுக்க என் மனசு உள்ள அதுதான் இருக்குது. ஆக்டிங்னா எனக்கு உயிர். அவ்வளோதாங்க. பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மனசார வேண்டிக்கிட்டு அப்புறமா இதுதாங்க மண்குன்று மலை கோவில். எப்படி இருக்குது? கீழேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க மேலே ஏறத்துக்கு. வேறு லெவலில் இருக்கும். தனியாக கோவில் மட்டும் மேலே இருக்கும் கோபுரத்தோட. பார்க்குறதுலாம் செம்ம வைபாக இருக்குங்க. ஆனாக்கா சாமி கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா. போயிட்டு வரேன். மக்களே, வேற லெவல்ல நம்ம பயணத்தை முடிச்சாச்சு. இங்க பாருங்க, ஹில்ஸ்லாம் எப்படி சும்மா வேற லெவல்ல இருக்குது. இது மாதிரி எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. இங்கதான் பாக்குறேன், சும்மா வெறித்தனமா இருக்கு. வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கோயில் அங்க காட்டுறாங்க. பாருங்க எப்படி இருக்குங்க. ஏங்க எங்க ஊர் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல 3வது இடத்துல இருக்குதுங்க. எங்க ஊர் திருப்பத்தூர்ல 3வது டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. முடியுமாங்க? சாமி சும்மா வந்தீங்கன்னாக்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைய பெற்று தரும். அப்புறமா கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்துலேருந்து விலகி விடுவார் சாமி. எல்லாமே பண்ணுவாருங்க எங்கள் சாமி. வாங்குங்க எங்கள் கோயிலுக்கு வாங்க. முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லதே நடக்கும்.